அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான யூனிட் தான் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டாபிக் சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இந்த போர்ஷன் இந்த டாபிக் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த புக்கை படிக்கணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. 6th புக்கு கம்ப்ளீட்டாக படிக்கணும், சிந்துவெளி நாகரிகம். அப்புறம் 9th புக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 11th 2 புக்கு படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 11th 2 புக்கு எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி புக், 11th ஹிஸ்ட்ரி புக்கும், அதே 11th எத்திக்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எத்திக்ஸ் புக்குனா அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த 4 புக்கும் படித்தா மட்டும்தான் நம்ம சிந்துவெளி நாகரிகம் அந்த போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக். ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கூற்று பேஸ் பண்ணி படிக்கணும். அதனால் நிறைய கொஷின் கூட்டுறதான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்த யூனிட்லேருந்து. அதனால் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாருங்கள், இது எப்படி படிக்கலாம், டைரக்ட் கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பொறுத்துகளை சரியான இணையை தேர்வு செய்க இல்லை தவறான இணையை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த கொஷின் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கொஷினை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இதனுடைய பரப்பளவு பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இது 6th புக்லேயும் 9th புக்கில் மட்டும்தான் இந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க. +1 புக்கில் பார்த்தேன் அப்படின்னா ஃபுல்லாகவே 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டரை, அங்கே 11th புக்கில் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது நீங்கள் இந்த டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம், 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லட்சத்துக்கு சமம். சரிங்களா? இப்படின்னு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா 6th புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதோட பரப்பளவை 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுன்னு சொன்னாலே ஒன்று தான், இல்லை 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொன்னாலே ஒன்று தான். இதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். அப்படின்னு கேட்கும் போது நம்ம மாற்றி கேட்டாங்க, நம்ம டேட்டா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை கூட்டுற தப்பு, இது காரணம் தப்பு அப்படின்னு எதுவும் நம்ம தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நம்ம கட் ஆஃபில் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். எப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போ நீங்கள் தெரிஞ்ச கொஷினை தெளிவாக ஆன்சர் பண்ணுறீங்களோ எக்ஸாமில், அப்போவே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜாப் வாங்கிடுவீங்க. தெரிஞ்ச கொஷினை என்றைக்கு நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதோடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இது நோட் பண்ணிக்கணும். இப்போது இதோட எல்லைகள் தான் எக்ஸாமில் கேட்ட கொஷின். சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகளை சரியான இணையை தேர்வு செய்யல பொறுத்துகளை கேட்ட கொஷின் ரொம்ப முக்கியமானது. அப்போ மேற்கில் இதோட எல்லைகள் எங்கே இருக்குது, வடக்கில் அதோட எல்லைகள் எதோட முடியுது, கிழக்கில் தெற்கில் இந்த 4 எல்லைகள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணுங்க. சரியா? அப்போ சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள் பார்த்தோம் அப்படின்னா மேற்கில் இருக்கிற ஊர் எதுன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் ஈரானுடைய பார்டரில் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சுட்கா ஜின், அப்புறம் டோர். இந்த சுட்கா ஜின் பாகிஸ்தான்லேயும், ஈரான் பார்த்தோன்னா டோர். இந்த டோர் எந்த நாட்டில் இருக்க ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஈரானில். சரிங்களா? இது 9th புக்கில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. +1 புக்கில் டோர் எல்லாம் கொடுக்க கிடையாது. சரிங்களா? அது நம்ம பாகிஸ்தான் மட்டும் சுட்கர் ஜென் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சுட்கர் ஜென் நல்லா ரொம்ப முக்கியமானது, நல்லா நோட் பண்ணி படித்து வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், அப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன, மேற்கில் என்ன ஊர் இருக்குது. சரிங்களா? மேற்கில் நம்மளுக்கு எல்லையாக இருக்கிறது என்னது, மேற்கில் சுட்கார் ஜென், அப்புறம் டோர். இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் சொல்கிற பாருங்க. மேலே, மேற்குனா மேலே. சரிங்களா? மேலே சுட்டா டோர் ஓப்பன் ஆகிடுது. மேலே சுட்டோங்கன்னா கன்னில் சுடுவோம் பார்த்தீங்களா? அப்போ மேலே சுட்டானா சுட்கா, டோர் ஓப்பன் ஆகிடுது, டோர். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் பாருங்கள், வடக்கு. வடக்கில் ஷார்ட்டுகை, இது ஷோர்ட்டுகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஷார்ட்டுகை தான். எக்ஸாம்லையும் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுகை தான் கொடுப்பாங்க. +1 ஷார்ட்டுகை தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. வடக்கில் ஷார்ட்டுகை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஷார்ட்டுகை பாருங்கள், ஷார் இருக்குதா, அப்போ சாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சாருக்கு வடை கொடுக்குறன்னு சொல்லி ஆப்பு வச்சுட்டான், சாருக்கு வடை கொடுக்குறன்னு சொல்லி ஆப்பு வச்சுட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், மேலே சுட்டா டோர் ஓப்பன் ஆயிரும், சாருக்கு வடை கொடுக்குறன்னு சொல்லி ஆப்பு வச்சுட்டான், இது ஞாபகம் வச்சுங்க. தேர்டு பாருங்கள், கிழக்கு. கிழக்கில் ஆலம்கீர்பூர், இது உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அப்போ என் ஆளுன்னா ஆலம்கீர், என் ஆள் கிழக்கு பக்கம் வர சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. உத்தரவுனா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அப்போ என் ஆள் கிழக்கு பக்கம் வர சொல்லி உத்தரவு போட்டிருக்கு, இது ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தெற்கில் டைமாபாத். இது எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. சரிங்களா? இங்கே 9th புக்கில் மட்டும்தான் டைன்னு கொடுத்துருப்பாங்க, டைமாபாத். +1 புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா தைமாபாத்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்லும் தைமாபாத் தான் கொடுத்துருந்தாங்க. இது இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த வார்த்தைங்க மட்டும் தமிழ் அப்படி இருக்குது. ஆனால் தைமாபாத் டி தான் வரும். சரிங்களா? தைமாபாத். அப்போ நீங்கள் டைமாபாத்னு ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸி. சரியா? இது மட்டும் தான் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தைமாபாத்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம்.
இங்கிலீஷில் பார்த்துக்கினா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதுக்கான ஷார்ட்கட்டு தெனாவட்டா. தெனாவட்டா தெனாவட்டானா தெற்கு. தெனாவட்டா மகளுக்கு டை அடிக்கிறாங்க. தெனாவட்டா மகளுக்கு டை அடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டை அடிக்கிறாங்கன்னா டைமாபாத், அதாவது தைமாபாத். இவ்வளோ நேரமாகவே நான் பொறுமையாக 1 by 1 இந்த ஷார்ட்கட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் 30 செகண்ட் கூட சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாமில் கேர்லெஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக வராது. இது மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு ஷார்ட்கட்டில் ஈஸி வேகமாக சொல்லிடுறேன் பாருங்கள். மேலே சுட்டா டோர் ஓப்பன் ஆயிரும். சாருக்கு வடை கொடுக்குறேன்னு சொல்லி ஆப்போசிட்டாங்க. யாழ் கிழக்கு பக்கம் வர சொல்லி உத்தரவு போட்டுச்சு. தெனாவட்டா மகளுக்கு டை அடிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இது எழுதி வச்சு படிச்சிங்கன்னா எப்போயுமே மறக்காது. இங்கே நம்ம உங்களுக்கு இந்த சிந்துவெளியிலேருந்து ஒரு கொஷின் கேட்குற பாருங்க. எக்ஸாமில் கேட்ட கொஷின், இந்த சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கிய காலகட்டம் எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ வீழ்ச்சி அடைந்தது எப்போன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது, கேட்ட கொஷின் கூட இது. தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சால் பதிவு பண்ணுங்கள். இருந்தாலும் நம்ம காமிக்கிற பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? சுமார் கிமு 1900 சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற தொடங்கி எதுன்னு இருக்குங்களா? அப்போ ரொம்ப முக்கியமானது கிபியா கிமுவான்னு மாற்றி கேட்பாங்க. கிமு தான். சரிங்களா? அப்போ கிமுன்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா போஆமுனா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பொது ஆண்டுக்கு முன் 1900. அப்போ தான் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கிய காலகட்டம். அது இல்லாமல் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிந்துவெளி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் ஆய்வு செஞ்சது. அப்போ அரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா எழுதும் கலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்குது. இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி எல்லாம் படிங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளை இவங்க வச்சுருந்துருக்காங்க. இந்த ரோசட்டா கல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமானது. இந்த ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே கண்டிப்பாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னாலாம் வரும். நல்லா நோட் பண்ணி இந்த வாரத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது நல்லா நோட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சித்திர எழுத்துக்கள். அந்த பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள் எழுத்துக்கள் வந்து வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன. இது நல்லா நோட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு கணினி மூலம் பகுப்பாய்வு செஞ்சது யார்? யூரினோ ரோசோவ். இவர் வந்து சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஐராவதம் மகாதேவன் ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பார். இதுதான் ரொம்ப முக்கியமானது கூட. அரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஐராவதம் மகாதேவன். இது மாதிரி பாயிண்ட்ஸ் நிறைய ரிலேட்டடாக படிங்க. நெக்ஸ்ட் இந்த தொழில் கண்டுபிடிப்பு சம்மந்தப்பட்ட 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நோட் பண்ணி படிச்சு வச்சுங்க. இந்த இடத்துல நான் ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எஸ்ஐயில் கேட்ட கொஷின் தொழில் சார்ந்த கண்டுபிடிப்புகள் அப்படி இல்லை, கண்டிப்பாக கொஷின் வரும். அதில் கேட்ட கொஷின் கீழடியில் கேட்கும் தாலாட்டுகள் அப்படின்ற புத்தகத்தை எழுதுந்து யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கீழடியில் கேட்கும் தாலாட்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியமான பாக்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாக்ஸில் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த லோத்தல் துறைமுகம் தான். சரிங்களா? உலகத்திலே மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம். சரிங்களா? துறைமுகத்தை செயற்கையாகவே முதல்ல உருவாக்கியிருக்கிறாங்க. எந்த துறைமுகம்னா லோத்தல் துறைமுகம். இந்த லோத்தல் துறைமுகம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த லோத்தல் துறைமுகத்தை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த ஆண்டு கண்டுபிடிச்சான்னு கேட்பாங்க. இது நிறைய டைம் பொறுத்துக்களை கேட்ட கொஸ்டின் கூட. எஸ்ஆர் ராவ். இந்த எஸ்ஆர் ராவ் தான் லோத்தலை கண்டுபிடிச்சாரு. அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள். ராவானா நைட்டை வந்து ராவுன்னு சொல்லுவாங்களா, ராவா சுற்றி அப்படி. அப்போ ராவானா லோலோன்னு சுற்றினுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ராவா குடிச்சிட்டு, சரிங்களா, ராவா குடிச்சிட்டு லோலோன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1957. சரிங்களா? 1957 இந்த எஸ்ஆர் ராவ் என்பவர் லோத்தல் அப்படின்ற இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இது இனிஷியல் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இனிஷியல் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இயருக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்கிற பாருங்க. இப்போ யோசிச்சு இந்த ஷார்ட்கட்டு ராவா குடிச்சிட்டு லோலோன்னு சுற்றினா அஞ்சாமல் எழுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ ராவா குடிச்சிட்டு வந்து லோலோன்னு சுற்றிட்டு இருப்பாங்கள்ல, சுற்றி எல்லாம் கீழே விழுந்துட்டு திரும்ப அடுத்த நாள் வீட்டுக்கு எழுந்து வருவாங்கள்ல. சரிங்களா? அப்போ ராவா குடிச்சிட்டு லோலோன்னு சுற்றினாலும் அஞ்சாமல் எழுந்துடுனா 5 7 எழுந்துடுனா 7. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் பொறுத்துக்களை கேட்ட கொஷின் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் 1921 அரப்பாவை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தயாலாம் சஹானி அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சார். 1922
மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டி பேனர்ஜி. இது எக்ஸாம்பிள் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஆர்டி பேனர்ஜி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 1953 காலிபங்கன். சரியா, கலிபங்கன் சொல்லுவாங்க, இல்லை காலிபங்கன் சொல்லுவாங்க. இந்த கலிபங்கன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஏ கோஷ். சரிங்களா. அப்போ பாருங்கள், 1953 கலிபங்கன். இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இது கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஏ கோஷ். இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிற பாருங்கள். இன்ச்சிலும் ரொம்ப முக்கியம். ராஜாவே களிக்கு கோஸ் குழம்பு தான் சாப்பிட்றாரு. ராஜாவேனா ராஜஸ்தான், ஏன்னா இன்ச்சில் ஏக்காக. ராஜாவே களிக்கு வந்து கோஸ் குழம்பு தான் சாப்பிட்றாரு, ஞாபகம் வச்சுங்க. இது 1953. நெக்ஸ்ட் 1957 தான் நம்ம பார்த்தது லோத்தல் எஸ்ஆர் ராவ். சரிங்களா. இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டோட படிங்க, எப்பயுமே மறக்காது. எதனா டவுட்டுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.